பாஜக தேர்தல் தில்லுமுள்ளு 19 வாக்குச்சீட்டு மாதிரி தேர்தல். 2024 ஆண்டு நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியில் பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடியில் காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் எஸ்பி ஆகியவை அங்கம் வகித்தன. தேர்தல் முடிவில் பாஜகவின் மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றது. எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு 46 தொகுதிகள் மட்டுமே கிடைத்தது. இதனால் எதிர்க்கட்சியினர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பினார்கள். அந்த தேர்தலில் சோலாப்பூரில் உள்ள மார்க்காவாடியில் பாஜக வேட்பாளர் ராம்சாத் புதேவுக்கு 1003 வாக்குகளும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான உத்தம் ஜன்கருக்கு 843 வாக்குகளும் கிடைத்தன. மார்க்காவாடியில் வழக்கமாக தேசியவாத காங்கிரஸ் வேட்பாளருக்குத்தான் அதிக வாக்குகள் விழும். ஆனால் இந்த முறை பாஜக வேட்பாளர் அதிக வாக்குகள் பெற்றதால் மார்க்காவாடி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வாக்குச்சீட்டு முறையில் மறு தேர்தலை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். அது ஏற்கப்படவில்லை என்றதும் 2024 டிசம்பரில் மார்க்காவாடி கிராம மக்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர தேர்தல் முடிவுக்கு எதிராக வாக்குச்சீட்டு முறையில் மாதிரி தேர்தல் நடத்த முடிவு செய்தனர். அதற்காக ஏற்பாடுகளும் நடந்து வந்த நிலையில் அந்த பகுதி துணை மண்டல மாஜிஸ்ட்ரேட் மார்க்காவாடி கிராமத்தில் 2 நாட்களுக்கு ஊரடங்கு தடை உத்தரவு பிறப்பித்தார். வாக்குச்சீட்டில் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்ற கிராம மக்களின் கோரிக்கையை தாசில்தார் விஜயா பன்கர்கர் நிராகரித்தார். உடனே மார்க்காவாடி கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர். வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்தாமல் இருக்க கிராம மக்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அரசு உத்தரவை மீறி தேர்தல் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தனர். இதனால் வாக்குச்சீட்டை வைத்து தேர்தல் நடத்தும் முடிவை கிராம மக்கள் கைவிட்டனர். மாதிரி தேர்தலுக்கு கூட அரசும் தேர்தல் ஆணையம் ஏன் பயப்படுகிறது? வாக்குச்சீட்டை பயன்படுத்தி கிராம மக்கள் நடத்த இருந்த தேர்தலை நடத்த விடாமல் தடுத்தது ஏன்? மகாராஷ்டிரா தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடக்கவில்லை என மகாராஷ்டிரா மக்கள் நம்பினார்கள். மார்க்காவாடி மக்கள் தங்கள் சந்தேகத்தை போக்க வாக்குச்சீட்டில் தேர்தலை நடத்த முடிவெடுத்தார்கள். பாஜகவின் அழுத்தம் காரணமாக அரசு நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்ததும், போலீஸ் கட்டுப்பாடுகளை விதித்தும், போலீசாரை பயன்படுத்தியும் தடுத்திருக்கிறார்கள். இது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான நம்பகத்தன்மையை மேலும் கேள்வி எழுப்புகிறது. தேர்தலில் எந்த முறையீடும் நடைபெறவில்லை என்றால் மாதிரி தேர்தலுக்கு அரசு ஏன் பயப்பட வேண்டும் என்று மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் நானா படோலே கேள்வி எழுப்பினார்.